தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்குது. இப்போ இந்த இடைத்தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் ஈரோடு களம் என்னமோ சூடு பிடிக்கலை. பனிக்காலங்கிறதுனால சூடு பிடிக்கலைன்னு நினைக்க வேண்டாம். அங்கே களமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா போட்டியில் பிரதான கட்சியாக திமுக மட்டும்தான் அங்கே இருக்குது. எதிர்கட்சிகள்னு சொல்லக்கூடிய அதிமுகவையும் அங்கே காணும், பிஜேபியையும் காணும். ஸோ களம் அங்கே என்னமோ ரொம்ப டல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இதுவரைக்கும் கடைசி 2-3 நாட்களில் அங்கே எப்படி இருக்குங்கிறது தெரியலை. இப்போ இடைத்தேர்தல்ங்கிறதுனால சில இடைத்தேர்தல்கள் பற்றி, தமிழ்நாட்டில் நடந்த சில இடைத்தேர்தல்களின் சுவாரஸ்யங்களை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். அதாவது 1963 திருவண்ணாமலையில் இடைத்தேர்தல் நடந்தது. திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்கு. அப்போ அது வடார்காடு மாவட்டம் வேலூரில் இருந்தது. அந்த 62 நடந்த பொது தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தது. அந்த காங்கிரஸ் எம்எல்ஏ உடல்நிலை சரியில்லாமல் அவர் காலமானதுனால 63 இடைத்தேர்தல் நடந்தது. அந்த 63 தோல்வி அடைந்த திமுக வேட்பாளர் பாவு சண்முகம், பிற்காலத்தில் அவர் அதிமுகவுக்கு கூட பொதுச் செயலாளராக இருந்தார், அமைச்சராக இருந்தார். அப்புறம் ஒரு நகராட்சி தலைவராக அங்கே திருவண்ணாமலையில் இருந்தார். அப்படிப்பட்ட பிரபலத்தை அங்கே நிறுத்தினாங்க. ஆனால் ஒரே வருஷத்தில் திமுக அங்கே வெற்றி பெறுது. காங்கிரஸை வீழ்த்தி திமுக வெற்றி பெறுது. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியில் வடார்காடு மாவட்டத்தின் பெரும் பகுதியை பிரித்து ஆந்திராவுக்கு அப்போ தான் கொடுத்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இது அந்த மக்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்துச்சு. நம்ம மாவட்டத்தில் உள்ள பெரும் பகுதியை ஆந்திராவோட இணைச்சிட்டாங்க, காங்கிரஸ் கட்சி தான் இதுக்கு காரணம்னு சொல்லி காங்கிரஸுக்கு எதிராக திரும்பினாங்க. அதன் மூலமாக பாவு சண்முகம் அங்கே வெற்றி பெற்றார். அடுத்து பார்த்திங்கன்னா, இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சில முதல்வர்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் குடியாத்தம் தொகுதியில் ஜெயிச்சார். அவர் முதல்வராக ஆகும்போது அவர் எம்எல்சியாக இருந்தார். அப்போ என்ன பின்வாசல் வழியாக எம்எல்ஏ முதல்வராக ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வந்தது. ஸோ வேண்டாம். அப்போ அங்கே குடியாத்தம் தொகுதி காலியாக இருந்தது. அதில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சு அவர் எம்எல்ஏ ஆகி தான் முதல்வரானார். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றாங்க. இடைத்தேர்தலில் தான் போட்டிக்கிட்டாங்க. இந்த ஆர்கே நகர் தொகுதின்னா இன்னொரு நினைவு என்னென்னா, அங்கே 2017 டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுறார். அந்த இடைத்தேர்தல் என்னென்னா, அவர் அமோகமாக வெற்றி பெற்றார். ஆனால் அவருக்கு தபால் ஓட்டு அங்கே அந்த தொகுதியில் தபால் ஓட்டு ஒரே ஒரு தபால் ஓட்டு தான் பதிவாயிருந்தது. அந்த தபால் ஓட்டும் திமுக வேட்பாளருக்கு தான் கிடச்சிது. இது அந்த தொகுதியினுடைய ஒரு சுவாரஸ்யம். இன்னொன்று என்னென்னா, திமுக தமிழ்நாட்டில் 1967 ஆட்சி அமைச்சிது. 67 பேரறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைஞ்சுது. 68 தென்காசி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏ காலமாயிட்டார். அங்கே 68 மீண்டும் இடைத்தேர்தல் நடத்துகிறாங்க. இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக காமு கதிரவன், அதாவது அவர் பேர் சம்சுதீன், கட்சியில் அவர் பேரை கதிரவன் தான் சொல்லுவாங்க. இந்த இடைத்தேர்தலுக்காகவே ஒரு சினிமா தயாரிக்கப்பட்டது. அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த புதிய பூமி, அந்த படம் அவசரமாக தயாரித்து இடைத்தேர்தலுக்கு முன்பு வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு இடைத்தேர்தலுக்கு முன்பே வெளியிட்டாங்க. இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்னா, எம்ஜிஆருக்கு அந்த படத்தில் பேர் கதிரவன். இந்த வேட்பாளருக்கு என்ன பேரோ அதே பேரில் எம்ஜிஆர் நடித்தார் கதிரவன். அவர் அதில் ஒரு டாக்டராக சமூக சீர்திருத்தவாதியாக நடித்தார். அந்த படத்தில் தான் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை அப்படிங்கிற ஒரு பாடலும் இதுக்காகவே உருவாக்கப்பட்டது. படமும் நல்லா ஓடிச்சு. அந்த இடைத்தேர்தலில் கதிரவனும் வெற்றி பெற்றார். இப்படி தான் கதிரவன் முதல்ல சட்டசபைக்குள்ளே வராரு. இது இந்த தொகுதியினுடைய சுவாரஸ்யங்கள். இன்னும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்னென்னா, ஒரே பீரியடில், அதாவது 5 வருஷத்துக்குள்ளே இங்கே 2 முறை இடைத்தேர்தல் நடக்குது. அதாவது 23 நடந்த இடைத்தேர்தலில் இளங்கோவன் ஜெயிச்சார். இப்போ 25 மீண்டும் அதே தொகுதியில் இளங்கோவன் காலமானதுனால இடைத்தேர்தல் நடக்குது. இப்படி ஒரே தொகுதியில் ஒரே பீரியடில் 2 முறை இடைத்தேர்தல் நடந்தது. இதுதான் முதல் முறையாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் 4 தொகுதிகளுக்கு நடந்திருக்குது, 2 தொகுதிகளுக்கு பலமுறை நடந்திருக்குது. இதில்
ஒவ்வொரு தொகுதி இடைத்தேர்தல் நடக்கும்போது ஒவ்வொரு ஃபார்முலான்லாம் நம்ம பிரபலமாக இருக்கோம். ஆனால் 2019 மக்களவை தேர்தலோட தமிழ்நாட்டில் 22 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. இதுதான் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிகமான தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தல். இதில் திமுக 13 இடங்களில் வெற்றி பெற்றது, அதிமுக 9 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. இந்த 9ம் அந்த ஆட்சிக்கு அப்போ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இதில் 1 குறைஞ்சிருந்தா கூட அந்த நேரத்தில் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழக மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. இப்படி தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்களுக்குன்னு பல சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குது. அப்புறம் என்னென்னா, மக்களவை தேர்தலில் இன்னும் தமிழக வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தல்னால் திண்டுக்கல் இடைத்தேர்தலை சொல்லுவாங்க. அதிமுக சந்தித்த முதல் தேர்தல் அதுதான். அதில் அதிமுக வெற்றி பெற்று இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு பிரபலமான கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. அது அதிமுகவுக்கு கை கொடுத்த ஒரு இடைத்தேர்தல். இப்படி இடைத்தேர்தலுக்குன்னு பல சுவாரஸ்யங்கள் இருக்குது. ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் சந்திரகுமார் போட்டியிடுறாரு, நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுறாங்க. மற்றவங்கெல்லாம் சுயேட்சை தான். மொத்தம் 46 பேர் களத்தில் இருக்கிறாங்க. 2,30,000 ஓட்டுகள் அங்கே இருக்குது. 2 வேட்பாளர் தான் இப்போ களத்தில் நின்று பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக வேட்பாளரை ஆதரித்து இதுவரைக்கும் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. வீதி வீதியாக போகிறாங்க. கிட்டத்தட்ட ஈரோடு கிழக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகர பகுதி தான். ஒரே நாளில் தொகுதியை சுற்றிட்டு வந்துடலாம். அந்த அளவு தான் அது. எல்லாமே நகரமயமான பகுதிகள் தான் இருக்குது. அந்த பிரச்சாரமும் இப்போ திமுக தரப்பில் ஓரளவு நல்ல விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது. கடைசி 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் இன்னும் அனல் பறக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. மற்றும் இந்த தொகுதி இடைத்தேர்தல்கள் பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.